அரங்கம் முழுக்க இருக்கக்கூடிய அன்பிற்கினிய சொந்தங்கள், பந்தங்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கம், மாலை வணக்கம், மாலை வணக்கம். அண்ணன் ஐஸ்வரி கணேசனை பேசும்போது யங் மினிஸ்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னாரு. இருக்கிறதுலே யங்கஸ்ட் எங்கள் ஹானரபிள் ஸ்பீக்கர் சார் தான். இஸ் ஆல்வேஸ் 16 by heart. நீங்கள் அசம்பிளியில் பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு உறுப்பினர் எழுந்து எம்ஜிஆர் சாருடைய ஒரு லைனை பாடினோன்னா அடுத்த லைனையும் சொல்லு அப்படின்னு சொல்லி இன்னும் விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் அவர் பாடியே இருப்பார், பாட்டாவே பாடிட்டேன்ற மாதிரி. இஸ் ஆல்வேஸ் யங் 16 by heart பட் ஆல்வேஸ் அ நோபல் வைஸ் மேன். சாரை வந்து மாண்புமிகு புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாருங்க. எனக்கு மட்டும் எம்ஜிஆர் சொல்கிறாரு, எனக்கு மட்டும் ஒரு பெண் குழந்தை இருந்தால் நான் ஜேசிடி பிரபாகருக்கு தான் அதை கட்டி கொடுத்துருப்பேன்னு சொன்னார்னா எப்பேற்பட்ட மாமனிதர், எப்பேற்பட்ட மாமனிதர். என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு தெரிந்து உலக வரலாற்றிலேயே பிடபிள்யூடி மீட்டிங் போட்டு கான்ட்ராக்டர்ஸை கூப்பிட்டு யாரும் எதுக்கும் கமிஷன் தராதீங்கன்னு சொன்ன முதல் மினிஸ்டர் எங்களுடைய மினிஸ்டர் மட்டும்தான். எல்லாரும் ஊழலை ஒழிப்போன்னு 5 வருஷத்தை ஏமாத்திடுவாங்க. இவர் ஓப்பனிங்லேயே முடிச்சிட்டாரு, எதுக்கும் காசு கிடையாது, எல்லா லீக்கேஜையும் லாக் பண்ணு அப்படின்னு. மோஸ்ட் வைப்ரண்ட், மோஸ்ட் டைனமிக், மோஸ்ட் ட்ரூத்ஃபுல், உண்மையிலேயே விளையாட்டுத்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. கணேசனாக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன், இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, மாண்புமிகு நிதியமைச்சர் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அவரே ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அன்பு சகோதரர் மரிய வில்சன் அவர்களை வாழ்த்த வார்த்தைகளை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் கல்வி கனவை காசை பற்றி கவலைப்படாமல் இலவசமாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார் மாமனிதர். சொன்னதை செய்த. போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வர முடியல. சகோதரருக்கு இந்த நேரத்தில் அந்த மூலமாக நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் என்னென்னா, அவருடைய தொகுதியில் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை இல்லையோ, ஒரு குழந்தைக்கு வேலை இல்லை, ஒரு பைப்பில் தண்ணி வரல, ஒரு அம்மாட்ட காசு இல்லை. இது 3 குடும்பங்களின் பிரச்சனை கிடையாதுங்க. பைப்பில் தண்ணி வரல, ஜல்ஜீவன் என்னாச்சு, நீர்வளத்துறை என்னாச்சு, ஒரு பையனுக்கு வந்து படிப்பில் வந்து படித்து வேலை கிடைக்கல, அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னாச்சு. இது 2 சரியாக நடந்திருந்தா தண்ணி குடிச்சிருப்பான், அந்த குழந்தை படிச்சிருப்பான், வேலைக்கு போயிருப்பான், அந்த அம்மாவுக்கு பாக்கெட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். அப்போ இது இந்த நாட்டினுடைய பிரச்சனை. வேலை என்பது வெறும் வேலை கிடையாது, ஒரு வேலைங்கிறது ஒரு குடும்பத்தின், ஒரு தலைமுறையின் வாய்ப்பு. அதனால சொல்லும் போதே வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். அத்தனை இளைஞர்களுக்கு இலவசமாக வேலை வாய்ப்பையும் கல்வி வாய்ப்பையும் தந்திருக்கிறார் அவர். அஃப்கோர்ஸ் மேடையில் இருக்க ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். இது மிக 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 முக்கியமான மேடை. இந்த அரங்கம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஏன்னா இது என் தொகுதி எழும்பூரில் இருக்குது, எழும்பூர் மியூசியத்தில் இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரெனோவேஷன் ஒர்க்லாம் நடந்து ரொம்ப அழகாக மாற்றிருக்கிறோம். இது மாதிரி ஒரு கேலரி செட்டப்பில் வந்து யோசிச்சு பாருங்கள், இந்த ஆர்கிடெக்சர், இந்த கேலரி செட்டப், இதுக்கு பின்னாடி எத்தனை உழைப்பு இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இந்த மேடைக்கு மேலே ஏறி நாங்கள் பேசுகிற போது யாருடைய வாழ்க்கையிலையாவது லைஃப்லையாவது ஒரு சேஞ்ச் வரணும். அந்த சேஞ்ச் வர்றதுக்கான மிக சிறந்த டூல் ஸ்போர்ட்ஸ். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆய்வு கூட்டங்கள் பல கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருப்பேன், நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஒரு ஆய்வு கூட்டம் கொலாபரேட்டிவாக நானும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் நடத்தணும். அந்த ஆய்வு கூட்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? தயவு செய்து பள்ளிக்கூடங்களில் பிடி பீரியடை கட் பண்ணாதீங்க. நாங்கள் முடிவு எடுத்தோம், பிடி பீரியட் இஸ் மஸ்ட், கட் பண்ணக்கூடாது. ஒரு மாணவனுக்கு வகுப்பறை எவ்வளவு முக்கியமோ, ஒரு பையனுக்கு ஸ்டடீஸ் எவ்வளோ முக்கியமோ, அவ்வளவு முக்கியம் ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு அதை பிலீவ் பண்ணி அதை சொன்னதோடு இல்லாமல், நான் எவ்வளோ சின்ன பையன், எவ்வளோ சின்ன ஒரு ஒரு மனிதன், என்னை நேரில் வந்து பார்த்து எனக்கு அது சம்மந்தப்பட்ட தரவுகள்லாம் சொல்லி அவர் வேணுங்கிறத சாதிச்சிட்டார். இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் பள்ளிக்கல்வித்துறையினுடைய எந்த இடம் இருந்தாலும் அது மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மைதானமாக மாற்றுவதற்கான விதையை இந்த மனிதர் போட்டு விட்டார். இனி விளையாட்டுத்துறை அமோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, பல்வேறு அறிவிப்புகள் இருக்குது. அதெல்லாம் குட் டைமில் அவரே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரே சொல்வாருங்க. எஸ், இது ஒரு மிகப்பெரிய டூல். உங்கள் வீட்டை இல்லை, இந்த நாட்டையே மாற்ற முடியும். பஞ்சாபில் சன்சார்பூர்னு ஒரு சின்ன கிராமங்க, வெளியில் தெரியாது, உங்கள் யாருக்கா தெரியுமா? நான் சொன்னாதான் தெரியும். காலையில் 5 மணிக்கு, இமேஜின், காலங்காத்தால் 5 மணிக்கு எழுந்த உடனே என்ன தெரியுமா? அங்கே பால் வாங்க போக மாட்டாங்க, கடைக்கு போக மாட்டாங்க. 5 மணிக்கு வெட்ட வெளி பொட்டல் காட்டில் 500 சொச்சம் பசங்களும் ஹாக்கி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பேட் வாங்க காசு இல்லை, பால் வாங்க காசு இல்லை, ஸ்குவாட் பொசிஷனில் நிற்க தெம்பு இல்லை.
அப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் பாலை காய்ச்சி அந்த குழந்தைக்கு பால் மட்டும் தான் ஊட்ட வச்சுருப்பானோ. தென்னை மட்டை பாக்கு மட்டையெல்லாம் பேட்டா மாற்றி பேப்பரையும் அந்த காட்டனையும் சுற்றி பாலாக்கி எவ்வளோ கஷ்டமான பொசிஷன் தெரியும் உங்களுக்கு. ஹாக்கி 500 சொச்சம் குழந்தைங்களை விளையாடுவாங்க. இதுதான் காலையில் 5 மணிக்கு சன்சார்பூரினுடைய சன்ரைஸ் ஷாட். அங்கிருந்து அதோடைய அவுட்புட் என்ன வருது? குவாலிட்டியான ஹாக்கி பிளேயர்ஸ் வந்தாங்க. ஒலிம்பிக்ஸ் நடந்த போது 2 நாட்டுக்கு சன்சார்பூர் கிராமத்துலேருந்து போய் விளையாண்டாங்க. இந்தியாவுக்கு விளையாண்டாங்க, மற்ற நாட்டுக்கு போய் விளையாண்டாங்க. அர்ஜுனா அவார்டு வருது, நிறைய நேஷனல் லெவல் ட்ராஃபிஸ் வின் பண்ணுறாங்க, கோச்சுகள் வர்றாங்க. அந்த ஊரை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. வேர்ல்டு ஹாக்கியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தி மெக்கா ஆஃப் வேர்ல்டு ஹாக்கின்னு சர்ச் பண்ணிங்கன்னா சன்சார்பூர், அந்த அளவுக்கு அந்த கிராமம் வளர்ந்தது. பெருமையாக இருந்தது. அங்கே போய் நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் போய் அந்த கேப்டன் இருப்பார்ல, அவர் வீட்டில் லெஃப்ட் எடுத்து நேராக போனால் டிராக்டர் வரும். அங்கே போனீங்கன்னா இந்த இந்த டிஃபென்ஸ் ஆடுவான்ல, அந்த பையன் வீட்டில் போயிட்டு நேராக போனீங்கன்னா அர்ஜுனாவாடி வீட்டுக்கிட்ட யூட்டன். இப்படி தான் அட்ரஸ் சொல்லுவாங்க. அவ்வளவு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ், ஊர் செழுமையாக இருந்தது. 70களினுடைய ஆரம்பத்தில் அங்கே ஸ்போர்ட்ஸுக்கான முக்கியத்துவம் குறைந்தது, போதைப் பொருள் அதிகமானது. உலகத்தில் எல்லா குற்றமும் பெரிய குற்றம், குற்றங்களிலே பெரும் குற்றம், குற்றங்களின் தாய்மடி போதை பழக்கம். அந்த போதை பழக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னாச்சு? ஹாக்கிலேருந்து இன்ட்ரெஸ்ட் போச்சு. எம்டி கிரவுண்டில் அபகரிச்சாங்க, விளையாடக்கூடாதுன்னாங்க. டீவியேஷன் அதிகமாச்சு, ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாச்சு, ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாச்சு. யார்கிட்ட போய் எந்த அட்ரஸ் கேட்டாலும் இப்படி போங்க, அந்த வாடி வீட்டுக்கு போங்கன்னு சொன்னவங்களாம் அங்கே அந்த வீல் சேரில் வருவார், அந்த அங்கிள் வீட்டில் போங்க. இன்னொருத்தர் கையிலே அந்த வீட்டுக்கு போங்க. மெக்கா ஆஃப் இந்தியன் ஹாக்கின் வர்ணிக்கப்பட்ட சன்சார்பூர் ஹாக்கியினுடைய வரைபடத்திலிருந்து மெல்ல மெல்ல காணாமல் போனது. விளைவு இந்தியன் ஹாக்கிக்கு அது ஒரு பின்னடைவு அமைந்தது. சர்வதேச அளவில் ஹாக்கி ஃபீல்டுக்கு, ஹாக்கி என்ற ஒரு விளையாட்டுக்கு அது ஒரு பின்னடைவு அமைந்தது. அதில் இருந்து மீண்டு கொண்டு வர பாடுபட்டாங்க. இதை வச்சு ஒரு பெரிய படம் கூட எடுத்தாங்க. அப்போ எல்லா விஷயத்திற்குமான தாய்மொழி என்ன தெரியுமா? இந்த போதை பழக்க வழக்கம். இந்த போதையிலிருந்து, அந்த போதையின் பாதையிலிருந்து ஒரு குழந்தையை காப்பாற்ற யார் தெரியுமா வேணும்? இந்த ஸ்போர்ட்ஸ் வேணுங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வேணும். இவங்கள மாதிரி ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் பண்ணுறது ஒரு மிக நல்ல காரியம். தயவு செய்து நீங்கள் இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்போர்ட் ப்ரமோட்டர்ஸ் வர்றாங்கன்னு சொன்னால் வெறும் அந்த ஃபீல்டு மட்டும், அந்த பர்டிகுலர் துறை மட்டும் வளரல, நம்ம குடும்பம் வளரும், நம்முடைய குழந்தைகள் வளருவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்த தலைமுறைக்கு நாம் சேர்த்து தர வேண்டிய மிக முக்கியமான செல்வன தெரியுமா? ஆரோக்கியம். என் குழந்தைக்கு நான் எங்கேயா வெளில போகும்போது கூப்பிட்டு போகிறேன், நான் சர்ச்சு போகிறேன், மசூதி போகிறேன், கோவிலுக்கு போகிறேன், போவே வாடா கூட வாப்பா அப்படின்னா கம்பல் பண்ணி கூப்பிட்டு நான் போகிற நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போவேன். நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துக்கு நான் போகவே கூடாது, 18 வயசுக்கு மேலே இருக்க தான் போனாங்க, மதுபானம் இருக்குது, அந்த இடத்துக்கு நானே குழந்தை கூப்பிட்டு போவேனா? மாட்டேன். ஏய் எதுக்கு இங்கே வர, இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது, மோசமான விஷயம், அது உடம்பை கெடுங்க சொல்லுவோமா மாட்டோமா? ஆனால் இத்தனை ஆண்டுகளாக எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், கல்வி சாலைகள் இருக்கிற இடத்துக்குலாம் ரொம்ப ஈஸியாக வீதிக்கு வீதி திரும்பிய திசையெல்லாம் பல்வேறு விஷயங்களை திறந்து வச்சிருந்தாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் வந்தார். 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது, கையெழுத்து போடப்பட்டது. நான் பொதுவாக குழந்தைங்க முன்னாடி அரசியல் பேச மாட்டேன், இது அரசியல் கிடையாது, நான் ஒரு விழிப்புணர்வாக இதை நான் சொல்கிறேன். அந்த பேரை கேட்டோன்னா அந்த குட்டீஸ் கத்துறதை பார்த்தீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கல்ல, நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறை இந்த நாடு, இந்த தேசம் இருக்குது பாருங்கள், அவங்க கையில் தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணோம்? எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க. ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது, எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ்லாம் நாம தான் கில்லி, சும்மா சொல்லக்கூடாது. சேப்பாக்கம் கிரவுண்டில் மட்டும் கிடையாது, சின்னதாக ஸ்ட்ரீட்டில் கூட எங்கள் பசங்களை மாதிரி கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. வட சென்னை முழுக்க மேடையில் இருக்கிறோம். காலையில் நீங்கள் எந்த கிரவுண்டுக்கு போனீங்கனாலும் டர்ஃபு இருக்கோ இல்லையோ, ஃபுட்பாலை போட்டிங்கன்னா 30-40 பசங்க உள்ள விழுந்து ரத்த சிந்தி வேறு சிந்தி விளையாடுவோம். எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்பது தான் மதம், எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் என்பது ஒரு வாழ்வினுடைய ஒரு அங்கம். உழைப்பாளர் இருந்தவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் எமர்ஜிங் ஸ்போர்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. பிக்கிள் பால்ன்றாங்க, ஒலிம்பிக்ஸில் நிறைய ரூல்ஸ்லாம் வந்துருச்சு. அப்போ இது தியரட்டிக்கலாகவும் டெக்னிக்கலாகவும் கற்றுக்கொள்வதற்கான ஸ்கோப் நமக்கு வேணும், அந்த வாய்ப்பு வேணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, ஒவ்வொரு வேலையும் ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்புன்னு சொல்கிறோம். இந்த விளையாட்டு மைதானமும் மிக சிறந்த வாய்ப்பு. தயவு செய்து உங்கள் வீட்டில் நாளைக்கு போன உடனே குழந்தைய டெய்லி கிரவுண்டுக்கு போக சொல்லுங்கள். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, கோயிலுக்கு போகிற மாதிரி விளையாட்டு மைதானத்துக்கு போகணும். சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், நான் கீதையை படிப்பதைப் போல மைதானத்தில் விளையாடுவதன் மூலமாக சொர்க்கத்தின் அருகில் செல்கிறேன்றார். நீங்கள் விளையாட்டின் மூலமாக உங்களுக்குள்ளார அந்த தீய எண்ணங்கள் மறையும், விளையாட்டின் மூலமாக உடல் வலுப்பெறும், விளையாட்டின் மூலமாக தன்னம்பிக்கை வளரும். வேற யாரும் எடுத்துக்காட்ட வேண்டாம். ஒரு குழந்தை
பிறந்த உடனே வளரும் வயது வரை பெற்றோரை இழக்கக்கூடாது, அந்த குழந்தை இழந்தது. வளரும் வயதில் ஊட்டச்சத்தை இழக்கக்கூடாது, அந்த குழந்தை ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை இழந்தது. வளர்ந்த பின்பு அந்த குழந்தைக்கு நல்ல நண்பர்கள், என்விரான்மெண்ட் இருக்கணும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், அந்த குழந்தை அதை இழக்கவே கூடாது, அதையும் இழந்தது. 1000 தடைகள் போட்டாங்க. ஆனால் அப்பா அம்மாவை இழந்து வளரும் வயதில் சொந்தமாக ஒரு இடம் கூட இல்லாமல் வெறும் அரசாங்கத்தினுடைய ஒரு ஹாஸ்டலில் சத்துணவை மட்டுமே தின்னு சாப்பிட்டு வளர்ந்து ஒரு நாள் கிரவுண்டில் போய் அவருக்கு கையில் ஸ்போர்ட்ஸ் கிடைக்குது. அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் பாலிடிக்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் ரெக்கமெண்டேஷன் வருது. ஸ்போர்ட்ஸில் யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வச்சு அவன் நேஷனல்ஸுக்கு போகிறான். அப்போ இது முறியடிக்கு நாம என்ன பண்ணோம், இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த குழந்தை அந்த நேஷனல் டீமில் போகிறாரு, அந்த நேஷனல் பிளேயர் ஆகிறாரு. நேஷனல் பிளேயர் ஆனதோட அந்த ஃபெடரேஷனில் இருக்கிற பாலிடிக்ஸ் சொல்லிக்கணும்னா ஆக்டிவ் பொலிட்டிஷியன் இல்லைங்க, ஆக்டிவாக ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கும்போது அதை தூக்கி போட்டு ஸ்போர்ட்ஸில் அந்த பாலிடிக்ஸ் ஒழிப்பதற்காக அந்த எலெக்ஷனில் நின்று ஃபெடரேஷனுடைய பிரசிடெண்ட்டாக வந்து இந்தியாவில் இன்னைக்கு பல ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் ஒரு மாநிலம் விட்டு மாநிலத்துக்கு போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்த சூழ்நிலையில் என்னுடைய வீராங்கனைகள் விமானத்தில் பறக்கிறாங்கன்னா அந்த குழந்தை அதை மாற்றியது. இனி யாரும் ஸ்போர்ட்ஸில் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது, காசு இல்லாமல் ஒரு பிளேயர் கஷ்டப்படக்கூடாது, ஊட்டச்சத்து இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு கொரோனா காலத்தில் கூட அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் கோச் எல்லாருக்கும் சேர்த்து பண உதவி செய்தது அந்த குழந்தை வேறு யாரும் கிடையாது, இதோ இந்த வளர்ந்த குழந்தை என் நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். இவரை மாதிரி மனிதரை ரோல் மாடலாக எடுத்துக்கங்க, கெத்தா இருங்க, கட்ஸோட இருங்க, தன்னம்பிக்கையோட இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம். முன்ன மாதிரி கிடையாது, நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்க கூட நிற்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம். நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அத்தனை பேர் இருக்கிறாங்க. நல்லா விளையாடுங்க, ஜாலியாக இருங்க, தெளிவாக இருங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், இந்த மேடையில் கொடுத்த ஒவ்வொரு பரிசும், ஒவ்வொரு நகர்வும் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற யாரோ ஒரு குழந்தையுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகுது. அது இப்போ தெரியாது, 5 வருஷம் கழிச்சு தெரியும், 10 வருஷம் கழிச்சு தெரியும். என்னுடைய சிஸ்டர், எங்கள் ஸ்பீக்கருடைய டாக்டர், அவங்க வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அவன் ஃபேமிலியில் அத்தனை பேர் எனக்கு நல்லா தெரியும். அமலன் என்னுடைய சகோதரர் எப்பவுமே தன் வீடு தன் குடும்பம் என்று நினைக்காது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை என்று யோசித்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் நின்றுட்டு இருக்கோம். இப்போ நாம் என்ன பண்ணோம், நாமளும் இதே மாதிரி நீங்கள் ஒரு முடிஞ்சால் ஒரு பென்சிலை ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு நோட் புக்கு 2 இருக்கா, ஒரு புக்கை இல்லாதவங்களுக்கு கொடுங்க. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கும், 8 கோடி பேரும் தினந்தோறும் ஏதோ விஷயங்களை பேசுகிறோம். யோசிச்சு பாருங்க, சின்ன ஹெல்ப், சாலையை கடக்க முடியாத விழி சவால் மனிதருக்கு கையை பிடித்து கடக்க செய்வதும் உதவிதான். ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, ஸ்காலர்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ணுறது உதவிதான். ஒரு நல்ல ஒரு பூமா நைக் ஷூ வாங்க முடியல ஒரு பிளேயருக்கு, அந்த ஷூவை நீங்கள் எந்த ரத்த சம்பந்தம் வேண்டாங்க, ஃப்ரெண்டாக இருக்கும் அவசியம் கிடையாதுங்க, ரேண்டமாக போங்க, ராஜரத்னம் ஸ்டேடியம் போங்க, நேரு ஸ்டேடியம் போங்க, அங்கே ஏக்கமாக ஒரு குழந்தை உட்காந்துருப்பான் கிழிஞ்ச ஷூவோட, உங்கள் ஷூ சைஸ் சொல்லுங்க, நான் போய் ஒரு ஷூவை வாங்கி கொடுங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு உதவியே செஞ்சால் போதுங்க, ஈச் ஒன் ஹெல்ப் ஒன். தினந்தோறும் தமிழ்நாட்டில் 8 கோடி உதவிகள் பிறந்து தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஹெல்பிங் கேபிட்டலாக மாறும் என்பதை மனதில் வைத்துங்க. வெளியே தெரியாமல் நாங்கள் நிறைய உதவிகள் செய்கிறோம், நீங்கள் வெளியே திரும்படி நிறைய உதவிகள் செய்யுங்க. நீங்கள் செய்கிறதுலேயே முதல் உதவி என்ன தெரியுமா, ஏதோ ஒரு குழந்தை ஏதோ ஒரு கனவுகளோடு இந்த விளையாட்டு மைதானத்திற்கு செல்லும்போது அதை பாராட்டுவது. ஒரு மனிதன் பிறக்கும்போது கேட்பது தாலாட்டு, வாழ்வு முடியும் போது நீராட்டு. இரண்டுக்கும் இடையில் இந்த குழந்தைங்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டியது பாராட்டு பாராட்டு பாராட்டு. நீ நல்லா வருவ ஜெயிப்ப என்று சொல்லுங்க, எங்கள் பசங்க ஜெயிப்பாங்க. இது ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இல்லை, உங்கள் வீட்டு சகோதரனா இந்த தொகுதி எம்எல்ஏவா சொல்கிறேன். தயவு செய்து எங்கள் பசங்களை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டாக பாருங்கள், திட்டாதீங்க, கத்தாதீங்க. காலையில் எழுப்பும் போதே நல்லா செல்லக்குட்டி ராஜா வாடா, என் கேப்டன் வந்துட்டான், வாடா வாடா வாடா, கலெக்டர் எந்திரா, டாக்டர் எந்திரிமா, செல்லமே அப்படி எழுப்புங்க. இப்போ சில வீடெலாம் தெரியுமா, கலந்து எரும மாடு மாதிரி தூங்குது பாரு, ஏந்திரம் அப்படின்னா அவன் கடுப்பாகவே எழுச்சி கடுப்பாகவே போய் அப்படி இல்லை, நல்ல சிரித்த முகத்தில் உற்சாகப்படுத்தி அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி உற்சாகப்படுத்தி எழுப்புங்க. இந்த நாள் மட்டுமல்ல, வாழ்வில் நாம் சிரித்து மகிழ்ந்து உற்சாகம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் பொன்னாளாக மாறும். உங்கள் வாழ்நாள் எல்லாம் பொன்னாளாக மாற மாண்புமிகு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய சார்பில் பொன்னான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.